மாநில சுயாட்சியை பாதுகாக்க சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். பேரவையில் வெளிநடப்பு செய்த பிறகு அதிமுக முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு மன்றத்தில் விவாதிக்கிற பொருள் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே. அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கிறார். நாங்கள் கேள்வி நேரம் முடிகிற வரை பொறுமையாக இருந்தோம். சரி, 110 விதி என்று சொல்லுகிறார். மரபுப்படி நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு 110 விதி பற்றி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது. சரி, நாங்கள் 110 விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார். இன்றைக்கு நேரம் இல்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை, விவாதங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார். அதை கண்டித்து தான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்தோம். பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கம் போல வெளிநடப்பு செய்து விட்டார்கள். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளிலே, மாநில சுயாட்சியிலே, மாநிலத்துக்கான அதிகாரங்களை நாம் பெற்றுவதிலே அவர்களுக்கு என்றைக்குமே அக்கறை இல்லை. புதிய எஜமானர்களுடைய கட்டளைப்படி இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கான பொய்யான காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த 110 விதியின் முடிந்த பிறகு பேச வாய்ப்பு தருகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவர் சொன்ன பிறகும் கூட எங்கள் கோரிக்கையை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும், அப்புறம்தான் முதலமைச்சர் தீர்மான 110 விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டுவிட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இன்றைக்கு மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய உரிமைகளை காப்பதற்காக தீர்மானம் கொண்டு வரப்போகிறோம் என்பது. எனவே தான் தெரிந்தே இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்.